வெல்கம் டு இன்றைக்கி சுரைக்காய் வச்சு ஒரு மசாலா கறி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து சுரைக்காயை நல்லா நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சது நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வதங்கினது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுரைக்காயும் இது கூட ஆட் பண்ணி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், தனியாத்தூள் வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வதக்கிடலாம். இதை வதக்கி இதையே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் அதில் கொஞ்சமாக கடலப்பருப்பு இருந்தது, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூடவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைடிஷாகவும் இதை நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.